இன்றைக்கி வந்துங்க ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் சோம்பு, 4 லவங்கம், ஒரு ஸ்டாரு, ஒரு இதை போட்டு தாளிக்கணும். அது பொரியறதுக்கு முன்னாடி ஒரு 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போது எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கருவேப்பிலை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போடுற வதக்கியாச்சு. இப்போது அரைஞ்சி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதங்குற வரையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். அது வதங்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பது, கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இது அப்படியே இதில் கொட்டின்னு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வச்சுங்க. அப்புறம் கட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன், டக்குன்னு 1 ஸ்பூன். இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், முந்திரி, கசகசை இதுவும் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்த மசாலாலாம் இதனுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்போம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. நல்லா எண்ணெய் வந்துருக்குது. மசாலா நல்லா வெந்தாச்சு.
இப்போது இந்த சமயத்தில் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துட வேண்டியது. இந்த மசாலாவை இதில் சேர்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் ஜார் கழுவுனா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ புதினா கொத்தமல்லி மெலிசா அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துணுங்க. இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. அப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. கிரேவி பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த பதம் போதுன்னா அப்படியே இறக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு இது போதுன்றதால இதை நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரிஞ்சி எல்லாத்துக்கும், பிரியாணி, பகாரியா எல்லா ரைஸுக்கும் இது நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. இந்த மசாலா கிரேவி பண்ணும்போது, பொட்டேட்டோ குருமா பண்ணும்போது மசாலா போடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சிங்க. ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க மசாலா. இதை போட்டுட்டு தயிர் போட்டுட்டு கலரி அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரி கசகசாவும் சேர்த்து போடணுங்க. அது வீடியோ எடுக்கும்போது அது கட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். தேங்க்யூ.